ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அண்ணல் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களையும் ஆர்வத்துடன் கேட்க வந்திருக்கும் அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்யநாம சகஸ்ரத்திலே 160வது திருநாமத்தை சுவைப்போம். இதுவரை தொடர்ச்சியாக நாரத பகவான் எம்பெருமான் வாமனமூர்த்தியாக வந்த வரலாறுகளின் அடிப்படையிலே திருநாமங்களை சொல்லிட்டு வர, அப்பொழுது திடீரென்று ஒரு திருநாமம் 160. என்ன திருநாமம் இது? அகீன சயன பிரீதா. இப்போ வாயில நுழையிலே பெருசா இருக்கு. அகீன சயன பிரீதா. அகீனங்கிறது 2 இருக்கு. அகி ஈன அகி இன சயன பிரீதா. அகி என்றால் பாம்பு, அரவம். அரவம்னா தமிழ் அல்ல, அரவம்னா தமிழில் உள்ள அரவத்துக்கு பாம்புன்னு அர்த்தம். பக்கத்தில் உள்ள தெலுங்கு அன்பர்கள் நம்மளே அரவ மாட்டில் அர்த்தத்தாருன்றாள். அந்த அரவம் இல்லை. அகி என்றால் அரவம், பாம்பு என்று பொருள். அவர்களுக்கு இனர் தலைவர் என்றால் அகியினர். நாகராஜன், ஆதிசேஷன். சயனம் என்றால் படுக்கை. அகீன சயனம், ஆதிசேஷனாகிற படுக்கையிலே பிரீதகா, பிரீதி உடைய. ஒருத்தர் கேட்டார், வாமனனை பற்றியே பேசுறச்சு, அவர் படுக்கவே இல்லையே. அவர் நடந்தார், வந்தார், நின்றார், அளந்தார். அதற்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கப்படுதுன்றாரா? எதற்காக நாரத பகவான் திடீரென்று வாமனமூர்த்தியின் திருநாமங்களையும் வைபவங்களையும் புகழையும் சொல்லி வேங்கடவனுக்கு திருநாமங்கள் சொல்லிட்டு வரவர் டபால்னு படுத்துட்ட பெருமாளுக்கு போயிட்டார், அனந்தசேனனுக்கு போயிட்டார், பத்மநாபனுக்கு போயிட்டார், திருவனந்தபுரம் அண்ணலை ஏன்னு நினைக்கிறார் இங்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். கேட்கக்கூடிய நியாயமான கேள்விதான். இப்போ யோசிச்சு பார்த்தேன் நான் கூட, நாரதரே நிர்பாட்டுக்கே எப்படி பண்ணிட்டீர் அப்படின்னு. உடனே திருத்தாப்பனாருடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரிய கருணையினாலும் ஒன்று புரிந்தது. அகீன சயனன், அகீனரை ஏன் பாம்புராஜனை ஆதிசேஷனை கூப்பிடுறார்? ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்துக்கு 6 அங்கங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன். ஷடங்கமான வேதம். அந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள் என்ன? ஒரு அங்கம் வியாக்கரணம். வியாக்கரணம் கிராமர் தெரியலன்னா வேதம் சரியாக புரியாது. தேவாவை பிரம்மன் அவதந்த அப்படின்னு ஒரு பஞ்சாதி தூணுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன், தண்டி என்கிற திருநாமத்தை விளக்கும் பொழுது.
அங்கே அவதந்த என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவாவை பிரம்மன் அவதந்த என்பதற்கு மேலிருந்த வாரியாக நம்மளை போல அர்த்தம் சொன்னால் தேவையர்கள் வேதத்தை சொன்னார்கள் சொல்லுவோம். வதத்தி என்றால் சொல்கிறான் அவதந்த வதத்தி என்பதுக்கு பாஸ்ட் டென்ஸ், அது அவதன்னு வரணும். ஆனால் அவதந்தன்னு வேதம் ஓதல், வேதம் அப்படி மாற்றி ஓதி எடுத்துன்னு நினைப்போம். இல்லை, அவதன் என்பதை டிஸ்கஷனாக விசாரமாக பேசினாள் என்றால் அவதத்தை என்று சொல்ல வேண்டும் என்று வியாக்கரணத்தில் சொல்கிறது வழக்கம். புரியுறதா? இந்த விளக்கம் தெரிஞ்சாதான் அது நல்லா புரியும் பிரம்மத்தை விசாரம் பண்ணார்கள் என்று. அதனால் வேதத்தை புரிந்து கொள்வதில் வியாக்கரணம் என்கிற ஒரு டூல் வேண்டும். வியாக்கரணம் வேதத்துக்கு ஒரு லிம்பு, ஒரு அங்கம். அதே மாதிரி வேதத்துக்கு இன்னொரு அங்கம் ஜோதிஷ் சாஸ்திரம். அதாவது வேதத்துக்கு வாய் வியாக்கரணம், கண்ணு தான் ஜோதிஷ் சாஸ்திரம்னு சொல்லுவார். ஒரு அங்கம் என்ன அர்த்தம்னா, ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்யணும்னா பௌர்ணமாசியில் இதை செய், அமாவாசையில் இதை செய் என்று வேதம் சொல்லும். அமாவாசை என்னைக்கு வருது, பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு ஜோசியம் பார்த்து சொல்லும். ஜோசிய சாஸ்திரத்துக்கு இதுதான் பயன். ஏன் அப்படி சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஜோதிடர்களை என்னை கோபித்து கொள்ளலாம், ஆனாலும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். பெரியோர்கள் சொன்ன விஷயம் இதுதான். யோசியம் எதுக்கு பயன்படும்னா, வேதத்திலே சொல்லப்பட்ட யாகம் முதலிய கர்மாக்களை செய்வதற்கு வேதம் குறிக்க நாள் என்று வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு ஜோசியம் பயன்படும். எனக்கு என்னைக்கு ப்ரமோஷன் வரும், என்னைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், என்னைக்கு எங்கள் தாத்தா மண்டையை போடுவார், இவைகளெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஜோசியத்தை பயன்படுத்துவதே அவ்வளோ புத்திசாலித்தனமான செயல் அல்ல, மிஸ்யூஸ். உண்மையிலேயே ஜோசியம் என்பது அதுக்கு லிமிட் இருக்குது. இந்த கணக்கோடு சொல்லணும், அதுக்கு தான் அதை பயன்படுத்திக்கணும். இப்படி தான் பராசரப்பட்டர் போன்ற ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். பாதி பேர் ஜோசியத்தில் உட்காந்து, ஏண்டா பொண்ணுக்கு வயசாகிடுத்தே ஜாதகம் பார்க்கலையா மாப்பிள்ளையான்னு கேட்டால் ஜோசியர் 1 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அது வேறு. செய்ய வேண்டிய காரத்தை நீ செய்ய, அது கூட ஜோசியர் ஆரம்பிக்க நாள் கூட சொல்லிட்டாரும் மேலே பழி போடுறாங்க. இது ஜோசியத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய மக்களுடைய வழக்கத்தினால். கம்ப்யூட்டர் கொடுத்தா கம்ப்யூட்டரை டைப்ரைட்டிங் மிஷினாக அடிக்கிற மாதிரி அது விடுங்க. அது மக்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அதே போல் வேதத்துக்கு காது, வேதத்துக்கு காலு, வேதத்துக்கு கை, வேதத்துக்கு மூக்கு என்று ஒவ்வொரு சாஸ்திரங்கள், அதாவது கல்பசூத்திரங்கள், அதே மாதிரி சந்தஸு, நிருக்தி என்று வேதத்துக்கு பல ஆக்சிலரி டெக்ஸ்டுகள் உண்டு. இத்தனையும் தெரிஞ்சுட்டு தான் வேதத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ யாஸ்க பகவான் சொல்லியிருக்கார், வேதத்தில் நான் என்ற ஒரு சொல் வருகிறது. நான் என்ற சொல்லுக்கு போலன்னு ஒரு அர்த்தம், நோன்னு ஒரு அர்த்தம். இந்த நான் என்கிற சொல்ல எப்போ போலங்கிற அர்த்தத்தில் வருது, எப்போ இல்லைங்கிற அர்த்தத்தில் வருது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஸ்வரம் வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரி தான் வரும். யாஸ்கர் சொல்கிறார், அப்பா நான் ஒரு சென்டென்ஸ் முதல்ல வந்துடுதுன்னா அது இல்லைன்னு அர்த்தம், நடுவில் வந்துட்டா போலன்னு அர்த்தம். எவ்வளோ அழகாக சொல்கிறார். சிந்தும்ன நாவா துரிதாதி பரிஷி, சிந்தும்ன நாவா, அங்கே கடலை ஆற்றை கடக்கக்கூடிய ஓடம் போலன்னு அர்த்தம். சிந்தும்ன நாவா, நா என்கிறது சிந்தும் ந என்று நடுவில் நா வந்திருக்கு, அதுக்கு போலன்னு அர்த்தம். நகன்யதே நஜீயத்தேன்னு வருது. நகன்யதே நான் அடிக்கப்பட மாட்டான்னு அர்த்தம். அந்த நான் முதல்ல வந்தால் நோ. அதாவது இங்கிலீஷ் கூட இப்போ கூட ஆர் யூ ஏ ஃபுல்னா நோ ஐ எம் நாட் ஏ ஃபுல்னு சொல்லும். அந்த நோ முதல்ல சொல்லிட்டா அந்த நான் என்பது இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் சயின்ஸ் இருக்குது வேதத்தின் பின்னாடி. அப்பேற்பட்ட வேதத்தை நன்கு புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஃபர்ஸ்ட் டூல் வியாக்கரணம். அதான் வேதத்துக்கு முகமாகவே சொல்லப்பட்டு, அந்த வியாக்கரணத்தை உலகுக்கு நன்கு விரித்துரைக்க அவதரித்தருடையவர் ஆதிசேஷன். பகவானுக்கு பணிவிட செய்கிறது ஒரு காரியம், மற்றபடி பல காரியங்களும் செய்வார் அவர். அவர் பூலோகத்திலே அவதரித்து பதஞ்சலியாக தோன்றி யோக சாஸ்திரத்தையும் வியாக்கரண சாஸ்திரத்தையும் விரித்து கொடுத்தார். பாணினி பகவான் கொடுத்த சம்ஸ்கிருத வியாக்கரண சூத்திரங்களுக்கு விஸ்தாரமான பாஷ்யம் கொடுத்தார் பதஞ்சலி பகவான். மகாபாஷ்யம் என்றே பெயராயிற்று. அந்த பதஞ்சலி பகவானை ஆதிசேஷன் அம்சமாக கொண்டாடி
ஆகையினால வேதத்துக்கு முக்கியமான அங்கமான வியாக்கரணத்தை கொடுத்தவன் ஆதிசேஷன், யோகத்தை கொடுத்தவன் ஆதிசேஷன். வேதாந்தத்திலே ராமானுஜராக அவதரித்து விசிஷ்டாத்வைத கொள்கையை நிலைநாட்டினவன் ஆதிசேஷன். ராமனாக பிறந்தபோது லக்ஷ்மணனாக கூட பிறந்தவன் ஆதிசேஷன். கண்ணனாக பகவான் அவதரித்த பொழுது பலராமனாக வந்தவன் ஆதிசேஷன். அகீனன் பாம்புகளின் அரசன். இப்போ பாம்புகளின் அரசன் அகீனனுக்கு ஜோசிய சாஸ்திரத்திலே அவர் தான் பல விஷயங்கள் அருள் செய்ததாக சொல்கிறார்கள். திருமழிசை ஆழ்வாருடைய திருமழிசை பிரானுடைய 4 திருவாந்தாதில் இந்த குறிப்பு வருவதாக பெரியவர்கள் காட்டுகிறார். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது வியாக்கரணத்தை கொடுத்த பதஞ்சலி பகவான், வியாக்கரணத்தை விளக்கி நிலைநாட்டி கொடுத்த பதஞ்சலி பகவான் இருக்காரே, அவர் ஆதிசேஷனுடைய அம்சம் அல்லவா? ஆகையினால பகவான் வேதத்தையே ஓதுகிற பகவானுக்கு நம்ம ஆதிசேஷன் செய்த இன்னொரு கைங்கரியமும் சந்தோஷம் தாங்கலை. அதனால என்ன பண்ணா, ஒன்லேன படுத்துக்கிறேன் என்று பாம்பில் படுத்துட்டான். அதைத்தான் அழகாக நாரதர் அகீன சயன பிரீதகா, பாம்பரசன் பள்ளியிலே பள்ளி கொள்வதிலே பிரீதி உடையவன் என்று திருவேங்கடமுடையானுக்கு திருநாமத்தை இங்கே நுழைத்து நமக்கு கொடுக்கிறார். இதை விளக்கக்கூடிய வாய்ப்பாடு. பிரம்மணோ முகதம் பிராப்தே பாணினீயே ரதே ரதः அகீன சயன பிரீதः சேதே நந்தே யதः பிரபுः அகீன சயன பிரீதாய நமஹ. இதை தமிழில் ஒரு விதமான கவிதை நடையில் சொல்கிறேங்க. வேதத்தின் வியாக்கரணம், வேதத்தின் வாயாம் வியாக்கரணம் தான், அதிலே ஆர்வம் கொண்டான் அரவரசன், அதனால் அவனை அணையாக கொண்டான். எனவே அகீன சயன பிரீதனானான், அருமறை புகழும் வேங்கடவன் தானே என்று இதை ஜெபித்தால் வேதத்தை நன்கு உணர்ந்து ரசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அங்கங்களில் அறிவு, இது ரெண்டும் கிடைத்து எம்பெருமானை அனுபவித்து வாழலாம். வேதத்துக்கு அர்த்தம் தெரியாமல் சொரப்படி வேதத்தை சொன்னாலே அது பலன் தந்துடும் என்பது ஒரு புறம் இருக்க, அது அர்த்தத்தையும் அனுபவித்து கொண்டு சொன்னால், அதை வேதத்தை சொன்னால் வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்துக்கு முக்தானந்தமும் ஈக்குவல் கிடையாது. ஆழ்வார் சொல்கிறார், பெருமாளே உன்னை விட எனக்கு ஆனந்தம் ஜாஸ்தி. எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம் தானே வேதாந்தம் சொல்லியிருக்கு. இல்லை இல்லை, பெருமாளுக்கு இல்லாத ஆனந்தம் எனக்கு உண்டு. அவன் திருவாய்மொழியாக பாடுறான், நான் தானே பாடுறேன்னா. அதே போல் வேதத்தை அவன் சொல்கிறான், அவன் சொல்கிற வேதத்தை வியாக்கரணத்தின் துணையோடு நாம் புரிந்துக்கிட்டு சொல்லும்பொழுது நமக்கு வர ஆனந்தம், ஆனந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமயனான அந்த திருவேங்கடவனுக்கு கூட கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அந்த நிலை பெறுவதற்கு வாய்ப்பாக ஜெபியுங்கள். அகீன சயன பிரீதாய நமஹ. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.